ஆண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? நல்லா இருந்திருக்கும் மேம். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப தூரம். நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம். வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ கொடுத்துருக்கிற டாபிக் வந்து கல்யாணத்தில் சொதப்புறது வந்து ஆண்களா பெண்களா அப்படிங்கிற டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே சொதப்பல் தான். அந்த ஜோக்கை நாங்கள் ஃபர்ஸ்டே போட்டோம், அப்போ நீங்க வரல. இல்லை, எனக்கு இது சீரியஸ்லி என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் உங்க சீட்ல இருந்திருக்கணும். நான் நடு சீட்டுங்க, அந்த சீட்டுங்க. இல்லங்க, ஏன் சீட்டுக்கே தான் புரியல எல்லாரும். எனக்கு புரியல. ஏன்னா இது ஜெண்டர் பேஸ்டான டாபிக்கா எனக்கு படவே இல்லை. ஏன்னா வந்து ஆக மொத்தம் 2 பேரும் சொதப்பல் தான். ஸோ 50-50 சொதப்பல் இல்லைன்னா அனுபவஸ்தங்க நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். 50-50 சொதப்பல் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா அந்த மேரேஜ் சொதப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆண்கள் பெண்கள் தாண்டி ஆண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு யோசிச்சு பார்த்தா. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? நல்லா இருந்திருக்கும் மேம். சீரியஸ்லி நல்லா இருந்திருக்கும். என் பொண்ணுங்க திட்டுறாங்க, ஏமா வை காண்ட் யூ ஃபால் இன் லவ் வித் ஒன் வுமன் அப்படின்னு. ஆனா புத்தி அப்படி போகல, அதான் பிரச்சனையே. ஸோ சேம் செக்ஸ் மேரேஜஸ் வந்து நல்லா இருக்கு, ஆக்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த ஆப்போசிட் ஜெண்டர் கல்யாணம் பண்ணும்போது தான் பிரச்சனை வருதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, எனிவே கம்மிங் பேக் டு வாட் நான் இந்த டாபிக் வந்து நான் பேசிதான் ஆகணும். இந்த பெண்கள் தான் சொதப்பல்னு நான் சொல்லணும். நீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாமா, நீங்க என்ன சொதப்புனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மத்தல நாங்க புரிஞ்சு அதான் சொல்றேனே, கல்யாணம் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசணும் அப்படின்னா சீரியஸா வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சீக்கிரமா கல்யாணம் பண்றது, யங் ஏஜ்ல கல்யாணம் பண்றது மிகப்பெரிய சொதப்பல். அதுலயும் வந்து அப்பதான் நிறைய நேரம் கிடைக்கும். எங்கேஜ்ல நிறைய அப்படின்னு புரியுது, நிறைய நேரம் கிடைக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் சொல்லல. ஏங்க இப்பெல்லாம் மேரேஜுக்கு 10 வருஷம் எக்ஸ்பைரி டேட்டே பெரிய விஷயமா இருக்குங்க. 10 வருஷமா? அவ்வளவு நாள் சும்மா இருக்கு. 10 வருஷமா என்னைக்கு? ரெண்டாவது வந்து கல்யாணம் பண்ண உடனே வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மா பேச்ச வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சொதப்பல் அப்படின்னா எதுல சொதப்பல்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதை பத்தி பேசினது கிடையாது, பட் இது காமெடியா எடுத்துட்டு போயிடலாம். பட் வேற வழி இல்லை, அதனால நான் இப்போ சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும். பெண்கள் சொதப்புறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இப்படி ரொம்ப சீரியஸாக சின்சியராக ஒரு நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும். போச்சா? யங் ஏஜ்லயே